அன்பு உடன்பிறப்புகளே, தீரர் கோட்டமாம் திருச்சியில் வாங்க, உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கேன். உங்களுடைய திருமுகங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதுல திருச்சியில மார்ச் 9ஆம் தேதி மாபெரும் மாநாடு திமுகவினுடைய தலைமையில நடக்க போகுது. அதுல முக்கியமாக கூட்டணி கட்சிகளும் வந்து கலந்துக்க போறாங்க. சோ இந்த 2026 தேர்தல்ல எங்களுடைய உழைப்பு எதுவுமே வீணாகாது. மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் அறுவடை செய்ய போறதுக்கான ஆயத்த பணிகளை இந்த மாநாட்டுல நம்ம பேச போறோம் அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்திருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கூட்டணி கட்சிகளும் இதுல இருக்க போறாங்க அப்படின்றதுதான் செய்திகளாக கிடைச்சிருக்கு. சோ இந்த மேடையானது எப்படி இருக்க போகுது, மாநாட்டுக்கான பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடிதத்துல என்ன மாதிரியான விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். திருச்சியில மாநாடு அப்படின்னு சொன்னாலே கழகத்தினுடைய வரலாற்றுல எப்பவுமே ஒரு திருப்பு முனை இருந்திருக்கு. மாநாடுனா அது கே.என். நேரு, கே.என். நேருனா மாநாடு. சோ கே.என். நேரு அவர்களுடைய மாநாடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு கழகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பெயர் பதிக்கப்பட்ட மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்தக்கூடியவர் அப்படின்ற மாதிரி பெயர் பதிக்கப்பட்டவர் தான் கே.என். நேரு. கழகத்தினுடைய முக்கிய செயலாளரான கே.என். நேரு அவர்கள் விழிகள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில மாநாட்டுக்கான பிரிப்பரேஷன்ஸை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கே.என். நேரு அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அவருடைய கடிதத்துல கே.என். நேரு அவர்களுமே இன்றைக்கு மாநாடு திடலுக்கு போய் பார்வையிட்டிருக்கிறாரு. அங்க வரக்கூடிய 10 லட்சம் நிர்வாகிகளுக்கும் ஏற்றவாறு உணவு, இருப்பிடம், அதே மாதிரி கழிவறை எல்லாம் சரியாக இருக்குதா, அவர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்றதையும் வந்து ஆய்வு பண்ணி வேலைகள் எல்லாம் விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கே.என். நேரு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாராம். மேடையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா வந்து ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கு. மேடையெல்லாம் கூட்டணி கட்சிகள்ல இருந்து அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஏற்றவாறு அந்த இடமானது அமைந்திருக்காம். கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ல இந்த மாநாட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கே.என். நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில மாநாடு, கழக மாநாடு, அதே மாதிரி பல சிறப்பு மாநாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சோ அப்படி மாநாடுகள் எல்லாம் அவருக்கு கைவந்த கலை இந்த மாதிரி மாநாடுகள் எல்லாம் பண்றது. சோ இதையும் சிறப்பாக பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை வந்து தன்னுடைய கடிதத்துல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மாநாட்டு திடல்ல கே.என். நேரு அவர்கள் பார்வையிட்டதோடு திருச்சியினுடைய எஸ்பி அவர்களும் பார்வையிட்டு மாநாட்டுக்கான பிரிப்பரேஷன்ஸை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்திருந்தா நேரு என்றால் மேரு, உடன்பிறப்பே திருச்சியை நோக்கி முன்னேறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு கலைஞர் மாதிரி எழுதவோ பேசவோ தெரியாது, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதெல்லாம் உழைப்பு தான் அப்படின்ற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சோ கே.என். நேரு அவர்களுக்கு பாராட்டு மழையை வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடிதத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. திராவிட குடும்பம் அப்படின்ற மாதிரி திராவிடத்தை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப பாசத்தோட நம்மளை வந்து வளர்த்துட்டாங்க. ஒரு தாயின் பிள்ளைகள் மாதிரி அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞரும் வந்து நம்மளை அப்படிதான் வளர்த்துட்டாங்க. சோ இந்த ஒரு குடும்ப நிகழ்வு இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. குடும்பத்தை வந்து சந்திக்க போறோம், நிர்வாகிகளும் குடும்பம் தானே அப்படின்ற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. 75 ஆண்டு கால கட்சியில வந்து இவ்வளவு பேர் வந்து குடும்பமாக வந்து இணைந்திருக்கிறோம், உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆவலாக இருக்கிறேன். 2.0 திமுகவினுடைய 2.0 ஆட்சியை வந்து அமைப்பதற்காக இந்த மாநாடு எக்ஸ்க்ளூசிவா நம்ம போடுறோம் அப்படின்றதையும் வந்து அவர் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன தேர்தல் யுக்திகள் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் மக்கள் கிட்ட போய் பிரச்சாரமாக நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உழைப்பும் காரணம் அப்படின்றதையும் குறிப்பிட்டதோடு அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் கிட்ட இருந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கு நம்மளுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாரு. இந்த திட்டங்களை பற்றியான ஒரு பெரிய வகையில இந்த 2026 தேர்தலில் வெற்றியை எப்படி தக்க வச்சுக்க போறோம் அப்படின்றது தான் அடிப்படையில இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கு. சோ கடந்த 10 வருடங்களாக வந்து திமுக வந்து ஆட்சியில வராம 2021 வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காம உங்களில் ஒருவராங்க எனக்கு இந்த வாய்ப்பை கிடைச்சிருக்கு, அதை நான் உழைப்பால் வந்து இதை தக்க வைப்போம் நம்ம கண்டிப்பா 2026 அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்றாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்படி பல இடைத்தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். இனிமே
மேலும் பல கூட்டணி கட்சிகள், புதிதாக கூட்டணி கட்சிகள் இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்து இந்த முறையும் வந்து நம்ம வெற்றியை பெறுவோம், மேலும் இந்த கழகத்துக்கு ஒரு பலத்தை வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் அவருடைய சாதனை திட்டங்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மே 2ஆம் தேதி வாக்குகளை எண்ணி கடைசியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த சான்றிதழை கலைஞர் அவர்களினுடைய நினைவிடத்துல போய் சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட நான் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, நான் அதை திருப்பி நினைவூட்டுறேன். அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கணும், நம்மளுக்கு வாக்களிக்காதவங்க கூட நம்மளுக்கு இவங்களுக்கு நம்ம வாக்களிக்காம தவறிட்டோமே அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற வகையில நம்மளுடைய சிறப்பான ஆட்சியை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருந்தேன். அதுக்கு உங்களுடைய உழைப்பும் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உழைப்பை போட்டு மக்கள் மத்தியில யாரையுமே வந்து பின்தங்க விடாத வகையில எல்லோருக்கும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுமே திமுகவினுடைய நலத்திட்டங்களால பயன்பெற வகையில இந்த ஆட்சியானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறப்பு திட்டங்களையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். குறிப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கலைஞர் கனவு இல்லம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி கல்வி, தோழி விடுதி, தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பன்னாட்டு நிறுவன முதலீடுகளுடன் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு தமிழகத்தை முதன்மைப்படுத்துற வகையில ஏகப்பட்ட சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்கோம். இதன் மூலமாக தமிழ்நாட்டுல பயன்பெறாத குடும்பங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்றதை மென்ஷன் பண்றாரு. மண்டல வாரியாக இளைஞரணி மாநாடா இருக்கட்டும், மகளிர் மாநாடு, அதே மாதிரி வெல்லும் தமிழ் பெண்களுக்கான ஒரு மாநாடு, BLA 2, BLC, BDA பயிற்சி மாநாடு அப்படின்னு தேர்தலை முன்னிட்டு ஏராளமான மாநாடுகள் நடத்தப்பட்டிருந்தாலும் ஏதோ கழகத்துல கூட்டம் போடுற மாதிரி நம்ம மாநாடு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேடைகள்லயுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது எல்லாத்தையும் விட இது மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்க போகுது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சு கழக தோழர்களே எல்லாரும் வாங்க அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு. இந்த தமிழக அரசியல்ல குறிப்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மார்ச் 9ஆம் தேதி ஒரு முக்கிய ஆப்போனண்டான அதிமுகவுக்கு ஆப்போனண்டான திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்க போகுது. இங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு சேர இருக்க போறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவர்களும் இதுல வரப்போறாரு அப்படின்ற செய்திகளானது அடிபட்டு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. குறிப்பா அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில காங்கிரஸ் திமுக ஒன்றாக தான் இருக்கு அப்படின்றத அவங்களுடைய வேலைகளை வந்து உற்சாகப்படுத்துவதற்காக இது அமையும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதாக செய்திகள் வருது. ஸோ ராகுல் காந்தி அவர்களும் இந்த மேடையில இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படி மதுராந்தகத்துல மோடி அவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி இவர்களும் வந்து இந்த மார்ச் 9ஆம் தேதி திட்டமிட்டிருக்காங்க. இது மார்ச் 1ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கே நடத்தப்படலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்து காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு இழுபறியில தான் இது மார்ச் 9ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் சொல்லப்படுது. ஸோ அதை தாண்டி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற இந்த கேம்பெயின் எப்படி வெற்றிகரமா போக போகுது, வரக்கூடிய நாட்கள்ல 9ஆம் தேதி முன் வரைக்குமே நிறைய அப்டேட்ஸ் ஆனது தொடர்ந்து வரப்போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. நன்றி.